இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் பேசுனதுலாம் உங்களுக்கு தெரியும். மேடையில் பேசுனாங்க சில இது வந்து அரசியல் வந்து கொலை தான். இது அரசியல் கொலையாக இருந்ததுன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே ஒரு துரிதமாக செயல்பட்டு அதுக்கான முடிவு வந்து தெரிய வந்துடும். ஓராண்டு காலத்தில் இந்த வழக்கை முடிக்கணுன்ற அந்த என்ன சொன்ன அந்த ஒரு கட்டாயம் ஒரு ப்ரெஷர் கூட அதிகாரிகளுக்கு இருக்கும். கொலைக்கு கூட பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு தடயம் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. இங்க இல்லைன்னு சொல்றாங்க. இருக்கு, இல்லைன்னா தடயம் இருக்கு. அந்த தடயத்தை நோக்கி வந்து இவங்க வந்து நகரல. அந்த தடயத்தை நோக்கி இப்போ வருண் ஐபிஎஸ் வந்து நகர்றாரு. அப்படி போகும்போது கேட்டால் 2 பேர்கள்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காரு. ஒன்று சுடலை முத்துன்ற வந்து ஒரு சிறைவாசிக்கிட்டையும் வந்து விசாரணை பண்ணியிருக்காரு. இன்னொரு சிறைவாசி வந்து மண்ணச்சநல்லூர் குணான்றவர் இங்கே புழலில் இருக்கிறார். ஸோ அவங்கக்கிட்ட வந்து அந்த விசாரணையை நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஊடகங்களில் வந்து ஒரு கேள்வி கேட்டால் கிளைமேக்ஸை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கிளைமேக்ஸை நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயில் மண்ணை கொட்டிடுவாங்க. கொலை பண்ணக்கூடிய நபர்கள் வந்து மண்ணை கொட்டிடுவாங்க. கொலை பண்ணிட்டு மண்ணள்ளி போட்டுருவாங்க வாயில். மண்ணுக்காக ஆசைப்பட்டா, பெண்ணுக்காக ஆசைப்பட்டா அவன் கேட்டால் வந்து ஆண்குறியை வெட்டி வந்து வாயில் வச்சுருவாங்க சொல்லிட்டு இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து தகவல் அந்த டைமில் வந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரியான பால் விளையாடும் போது, பேட்மிண்டனோ இல்லை இந்த மாதிரி வந்து விளையாடும் போது அந்த பந்தை பொறுக்கிறதுக்காக அதிகாரிகளே வந்து அந்த பந்தை பொறுக்க விடுவாராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரிகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அலட்சியமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் பரவாயில்லன்னு கேட்டால் நல்லவர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க அதிகாரிகள். அவர் ராமஜெயமே வந்து கேட்டால் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவார் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி சார் இருக்கீங்க? நலம். இந்த ஆட்சி, திமுகவினுடைய ஆட்சி ஏறக்குறைய ஒரு கிளைமேக்ஸ் கிட்ட வந்தாச்சு. அதே மாதிரி 13 வருடங்களுக்கு முன்னாடி கிளைமேக்ஸ் முடிவு ஏதாவது தெரியுமா? கிளைமேக்ஸ் முடிவு அப்படிங்கிறது இன்னும் சில நாட்கள்ல தெரிஞ்சிடும். அண்ணன் சேகர் பாட்டை கேட்டீங்கன்னா சொல்லுவார் தெளிவா. ஓகே, கிளைமேக்ஸ் என்னன்னு அவருக்கு தான் தெரியும். 13 ஆண்டு கிளைமேக்ஸ் அவர் தான் கொண்டு போவார் போல இருக்கு. அப்படி இருக்கு. 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ராமஜெயத்தினுடைய கொலை வழக்கும் தற்பொழுது கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்கியாச்சு. நேருனுடைய தம்பி ராமஜெயம் அப்போ திமுக ஆட்சி இல்லை, அதிமுகவினுடைய ஆட்சி தான் அப்போ வந்து நடந்துகிட்டு இருந்தது. தற்பொழுது அந்த கேஸ் வந்து கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்கிடுச்சு அப்படின்ட்டு செய்தி வாயிலாக பரவலாக அறிய முடியுது. டிஐஜி வருண் வந்து தற்பொழுது சென்னைக்கு மாற்றப்பட்டிருப்பது இந்த ஒரு காரணத்தினால தான் அப்படிங்கிற மாதிரி சில காரணங்கள் வந்து சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கொலையாளி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் தற்போது வரைக்கும் விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த கேஸ் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, நிலவரங்கள் என்ன? ஆட்சியம் கிளைமேக்ஸ், வழக்கும் கிளைமேக்ஸ். பொதுவாக இந்த வழக்கு 2012 நடந்த இந்த வழக்கு இவ்வளோ காலம் வந்து இந்த வழக்கில் வந்து முடிவு தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா ஆட்சி மாற்றம் ஒரு காரணமாக இருக்கும். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் பேசுனதுலாம் உங்களுக்கு தெரியும். மேடையில் பேசுனாங்க சில இது வந்து அரசியல் வந்து கொலை தான். இது அரசியல் கொலையாக இருந்ததுன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே ஒரு துரிதமாக செயல்பட்டு அதுக்கான முடிவு வந்து தெரிய வந்துடும். ஓராண்டு காலத்தில் இந்த வழக்கை முடிக்கணுன்ற அந்த என்ன சொன்ன அந்த ஒரு கட்டாயம் ஒரு ப்ரெஷர் கூட அதிகாரிகளுக்கு இருக்கும். இந்த வழக்கு வந்து ஒரு பொதுவான பார்வையில் பார்க்கும்போது, என் பார்வை, உங்கள் பார்வை, துரைமுருகன் பார்வை, இப்படிலாம் பார்க்குறத விட ஒரு வழக்கில் ஒரு காரணம் தான் இருக்குது. ஒரு கொலை வழக்கில், பொதுவாக ராமஜெயம் கொலை வழக்கில் பொதுவான ஒரு கொலை வழக்கில் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது, ஒரே ஒரு மோட்டிவேஷன் தான் இருக்குதுன்னு சொன்னால் அது பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், இல்லை பர்சனலாக இருக்கட்டும், இல்லை வேறு பிஸ்னஸ் காரணமாக இருக்கட்டும், இல்லை எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது, இல்லை ஒரு தரப்பினர் மட்டும்தான் இதில் தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க, பொதுவாக சொல்கிறேன். ஆனால் ஒரு வழக்கில் வந்து பல்வேறு தரப்பில் வந்து முன்விரோதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மோட்டிவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் இந்த சிக்கல் உருவாகும். இப்போ நீங்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கு இதோட கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரே ஒரு தரப்பில் மட்டும்தான் வந்து எதிரிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பல்வேறு தரப்பில் சொல்கிறாங்க. அவர் அரசியல்வாதியாக இருக்கிறாரு, அதே சமயத்தில் இன்னொரு ஒரு நேர் உலகத்தில் வந்து ஒரு என்ன சொல்ல கேட்டால் ஒரு ஆளுமையாக இருக்கிறார். தாதான் சொன்னா நேர் உலகம், நிஜ உலகம் இல்லை, நிஜ உலகம் சொல்கிறேன். நான் சொல்ல நேர் உலகம்னா நிஜ உலகம் சொன்னால் அரசியல் தான். ஆமாம், நேர் உலகம் சொன்னாக்கா அது யாருக்கும் தெரியாமல் இருக்கிற டீலிங். இப்போ வந்து அவருக்கு யாரோட டீலிங் இருக்குது, இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியோட கூட்டணியில் இருக்கும் அல்லது முரண்கள் இருக்கும், இப்படி தான் இருக்கும். வெளிப்படையான தள்ளு முள்ளு மோதல்லாம் வெளிப்படையாக இருக்கும். ஆனால்
ரகசியமாக இருக்குன்னு கேட்டால் அதான் நேரு உலகம். அவருக்கு என்னென்ன டீலிங் இருக்குது, யாரோட டீலிங் இருக்குது யாருக்கு தெரியும்? அவருக்கு மட்டுமே தான் தெரியும். இப்போ இந்த கொலை இப்போ ராமஜெயமும் கிட்டத்தட்ட அப்படிதான். எப்படி சார் அன்னைக்கு அவர் ராமஜெயம் வந்து அவருக்கு அவர் வந்து காலையில் வந்து அவர் நடைபயணத்துக்காக வந்து வழக்கமாக தொடர்ந்து போகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படி போகும்போது தான் அவர் வந்து ஒரு 1.25 மணி நேரத்தில் இது நடந்த கொலைன்னு பரவலாக வந்து ஊடகங்களில் சொல்லக்கூடிய தகவல் தான். இப்போது இதன் மூலமாக கேட்டால் அவர் வந்து செல்ஃபோனில் வந்து யாரெல்லாம் தொடர்பில் இருந்தாங்க, இந்த விசாரணைகள், செல்ஃபோன் டவர் இதெல்லாம் பார்த்து ஏகப்பட்ட விசாரணைகள்லாம் கடந்த காலத்தில் பண்ணியாச்சு. ஆனால் வந்து தடயம் இல்லை அப்படின்னா எல்லா குற்றவாளிகளும், எல்லா கொலை குற்றவாளிகளும் 2 விஷயம் நான் சொல்கிறேங்க, எதுவும் வித்தியாசமாக நான் சொல்லிட போகிறதில்ல. ஒரு விபத்து நடக்குதுன்னு சொன்னால் அங்கே யாரோ ஒரு மனிதருடைய கவனக்குறைவு இருக்கும். ஒன்று நம்மளுடைய கவனக்குறைவு இருக்கும், நாமளே ஒரு விபத்தில் சிக்கிறோம்னு சொன்னால் நம்மளுடைய கவனக்குறைவு அங்கே இருக்கும். அல்லது ஒரு விபத்தில் பலியானவருடைய கவனக்குறைவும் இருக்கும், விபத்தை யார் ஏற்படுத்துனாங்களோ அவங்களுடைய கவனக்குறைவு. ஆக மொத்தம் ஒரு மனிதனுடைய கவனக்குறைவு தான் எல்லா விபத்துக்கும் காரணம். இது ஒன்று சொல்லிட்டு சில சந்தர்ப்ப சூழ்நிலை கூட விபத்துகள் நடக்குது, அது வேறு. இப்போது ஆனால் வந்து ஏதோ ஒரு கவனக்குறைவு, ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு கவனக்குறைவு தான் அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து எங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா ஃபியூல் போகிறத வந்து கண்காணிக்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டால் அதே மாதிரி ஒரு கொலைக்கு கூட பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு தடயம் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. இருக்கு, இல்லைன்னா தடயம் இருக்குது. அந்த தடயத்தை நோக்கி வந்து இவங்க வந்து நகரில் இப்போது அங்கே இங்கே எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இப்போ 2 காரணம். அதுவும் இப்போ நவீன உலகம் தமிழ் இன்றைக்கி வந்து கைபேசின்றது வந்து தவிர்க்க முடியாத எல்லா மனிதர்களுக்கும் வந்து கம்யூனிகேஷனுக்கு வந்து கைபேசி ஒன்று. இன்னொன்று சிசிடிவி கேமரா. அந்த பகுதியில் சிசிடிவி கேமரா இல்லைன்னு வேணால் சொல்லலாம், சரிங்களா? ஆனால் அந்த பகுதிக்கு போகக்கூடிய நபர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் வந்து சிசிடிவி கேமராவே இல்லை, ரைட், இல்லை. ஆனால் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து தானே அந்த பகுதிக்கு போக முடியும். ஏதோ ஒரு கிலோமீட்டர் கணக்கூட எடுத்துப்போமே, ஒரு 10 கிலோமீட்டருக்கு வந்து அந்த சரௌண்டிங்கில் வந்து சிசிடிவி கேமராவே இல்லை. ஆனால் அந்த 11வது கிலோமீட்டரில் சிசிடிவி கேமரா இருக்கும்ல, இல்லை 12வது கிலோமீட்டர், 20 கிலோமீட்டரில் வந்து அந்த சிசிடிவி கேமராவே அந்த சரௌண்டிங்கில் இல்லை. அப்போது 21வது கிலோமீட்டரில் இருக்கலாம்ல. அப்போது 2 பலம் இருக்குது விசாரணையில் வந்து கேட்டால், ஒன்று சிசிடிவி, இன்னொன்று மொபைல். அதை நோக்கி பல விசாரணைகள் பல கட்டங்களில் நடத்திட்டாங்க. ஆனால் வந்து புலப்படவே இல்லை. முதல் காரணம் அவருக்கு வந்து ராமஜெயம் அவர்களுக்கே வந்து கேட்டால் வந்து வெளிப்படையான ஒரு அரசியல் வாழ்க்கை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து தொழில் ரீதியான பல இன்னொரு வாழ்க்கை இருந்தது, தொழில்முறை வாழ்க்கைன்னு ஒன்று இருந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க இல்லையா, வந்து பார்த்திங்கன்னா இறந்து போனவர் வந்து யோக்கியமா நல்லவரா போனவரா, அவர் வந்து நேரு நல்லவரா, அவர் வந்து அரசியல்வாதி, அவர் எவ்வளோ கொள்ளடிச்சார், அவருக்கு பின்னாடி இருந்தார், அரசியல் பலம் பொருந்தியவராக இருந்தார், அப்படி இப்படி நிறைய இருக்கலாம். ஆனால் இறந்து போனது ஒரு மனிதன். ஒரு ரவுடியை என்கவுண்டர் பண்ணால் கூட அது கேள்வி கேட்குறாங்கல்ல, அங்கே உயிர் தானே போயிருக்கு. அந்த மாதிரி தான் கேட்டால் இறந்து போனவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் நல்லவராக வந்து வல்லவரா, கெட்டவரா, மோசமானவரா, இல்லை ஊரை கொள்ளடிச்சவரா, இப்படி பல காரணங்கள் இருந்தால் கூட இதில் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போகாமல் அப்படியே சவுண்டுக்கிட்டே இருந்திருக்கு. உள்ளுக்குள்ளே இங்கேயே விசாரணை அதிகாரிகள் மாற்றப்படும் போது பார்த்திங்கன்னா அந்த தொய்வு ஏற்படும். ஒரு வழக்கை விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விசாரணை வந்து இப்போ வந்து இது வந்து இங்கேருந்து தமிழ்நாடு போலீஸ்கிட்டேருந்து சிபிஐ போய் சிபிஐலேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி வந்த வழக்கு இது. அப்போது இங்கே வந்து அதிகாரிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரி ஒரு விஷயத்தை நோக்கி நகருவார். அப்படி நகரும் போது கேட்டால் அதிகாரிகள் மாற்றப்படும்போது கூட இந்த தொய்வு, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 12 வருஷம் எதனால் கேப்புன்னா, அந்த 13 வருஷம் எதனால் இந்த கேப் இருக்குன்னா, அந்த வழக்கு விசாரணை அதிகாரிகள் மாற்றப்படும் போது கூட இது தொய்வு ஏற்படும், சரிங்களா? அப்படி தான். ஆனால் தடயம் வந்து இருக்குது. அந்த தடயத்தை நோக்கி இப்போது வருண் ஐபிஎஸ் வந்து நகர்றாரு. அப்படி போகும்போது கேட்டால் 2 பேர்கள்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காரு. ஒன்று சுடலை முத்துன்ற வந்து ஒரு சிறைவாசிக்கிட்டையும் வந்து விசாரணை பண்ணியிருக்காரு. இன்னொரு சிறைவாசி வந்து மண்ணச்சநல்லூர் குணான்றவர் இங்கே புழலில் இருக்கிறார். ஸோ அவங்கக்கிட்ட வந்து அந்த விசாரணையை நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஊடகங்களில் வந்து ஒரு கேள்வி கேட்டால் கிளைமேக்ஸை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கிளைமேக்ஸை நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இனிமேல் அடுத்த கட்ட நகர்வில் தான் நமக்கு தெரியும். நம்ம வந்து எல்லாரும் உருட்டுற மாதிரி நம்ம உருட்ட முடியாது. அது வந்து இவர் விசாரணையை தொடங்கி இருக்கிறாரு, அதில் வந்து ஒரு முன்னேற்றம் வந்து இருக்குன்ற மாதிரி பலரும் கூட ஊடகங்களில் செய்தியாக வெளியிடுறாங்க. அது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் வந்து கிளியர் ஆகுது, என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த தடயமும் இல்லாமலாம் ஒருத்தர் வந்து கொலையை பண்ண முடியாது. எங்கேயாவது ஒரு தடயத்தை வந்து விட்டுருப்பாங்க, அந்த தடயத்தை நோக்கி இவர் நகர்றாரு. இப்போ தான் அந்த வாயில் வச்சிருக்கிற அந்த திணிக்கப்பட்ட அந்த துணி ஏதோ திணிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இல்லையா, வாயில் திணிக்கப்பட்ட அந்த துணியை வந்து ஒரு காரில் இருக்கிற அந்த திரையில் போடுவாங்களா, ஸ்க்ரீன் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான துணின்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த கார், இவர் பயன்படுத்தின காரா இல்லை எந்த கார் உள்ளது. பொதுவாக விஐபிக்கெலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த சன்லைட்டுக்காக வந்து கேட்டால் ஸ்க்ரீன் போடுவாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து அந்த ஸ்க்ரீன் துணி தான்ன்ற மாதிரி இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சில செய்திகள் ஊடகங்களில் நம்ம பார்க்குறோம். அதனால்
இது வந்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இந்த வழக்கு நகருது. அது கிளைமாக்ஸை நெருங்குமா என்னன்றது போக போக தான் தெரியும். கொலை நடந்த அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது கொஞ்சம் இது வந்து அது சொல்கிறாங்க பரவாயில்ல. உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பேட்டர்ன் வாங்க சார். இந்த மண்ணுக்காக கொலை பண்ணாங்கன்னா வந்து அவர் வாயில் மண்ணை கொட்டிடுவாங்க. கொலை பண்ணக்கூடிய நபர்கள் வந்து மண்ணை கொட்டிடுவாங்க. கொலை பண்ணிட்டு மண்ணள்ளி போட்டுருவாங்க வாயில். மண்ணுக்காக ஆசைப்பட்டா, பெண்ணுக்காக ஆசைப்பட்டா வந்து கேட்டால் வந்து ஆண்குறியை வெட்டி வந்து வாயில் வச்சுருவாங்க சொல்லிட்டு இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து தகவல் அந்த டைமில் வந்துச்சு. பரவலாக வந்து கேட்டால் அது கொடூரமான கொலைன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் சொல்லி பொதுவாக தகவல் வந்து ஊடகங்களில் வந்துச்சு. வந்து ஒரு பெண் பித்தருக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க சொல்லிட்டு. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த கொலைக்கான மோட்டிவேஷன் வந்து ஒரு தரப்பில் மட்டும் ஒரு அரசியல் காரணம் மட்டும்னா அதை வந்து அந்த நோக்கி நகருவாங்க. இது அரசியல் முன்விரோதம் இருக்குமா இதனால் சொல்லிட்டு பல காரணங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு வட்டம் சேர்ந்து எல்லாத்துக்கும் விரோதிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு திட்டம் திட்டிருந்தாங்கன்னா அது வந்து பல காரணங்கள் இருக்கும். அப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது. யார் செய்கிறது, இவங்க செஞ்சுருப்பாங்களா, அவங்க செஞ்சுருப்பாங்களா, எல்லாரும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. அப்படி தான் வந்து இங்கே வந்து அதனால தான் இந்த தொய்வுன்றது அதனால தான் எதை நோக்கி நகர்றது. ஏன்னா ஒரு நபருக்கு ஒருத்தர்கிட்ட விரோதம் இருந்தால் பரவாயில்ல, அப்போ ஒரு கத்தி தான் வெட்டி இருக்கணும். இங்கே பல பேருக்கு வந்து பிரச்சனை இருக்கு. பல பேரோட வந்து இந்த மாதிரியான ஒரு இல்லீகல் கான்டாக்டு, இல்லை தொழில் ரீதியான தகராறு, இல்லை அரசியல் ரீதியான தகராறு, இல்லை ரவுடிகளோட தகராறு. பொதுவாக அரசியல்வாதிகள் எல்லாருமே அந்த ரவுடிசத்தை நேராக அரங்கேற்றத்தில் பண்ணுறதில்ல, ரவுடிகள் மூலமாக தான் அதை பண்ணுவாங்க. ஒரு கொலையை ஒருத்தர் வந்து பண்ணனா கூட வந்து ரவுடிகளை பயன்படுத்துறது தானே. ரவுடிகள்னால் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ரவுடிகள் வந்து இந்த கூலிக்கு கொலை செய்யக்கூடிய நபர்களை வச்சு பயன்படுத்துவாங்க. அதுவே கூட நட்பு தானே. அரசியல்வாதிகள் வந்து அவங்களுடைய தள்ளுமுள்ளு எல்லாமே யாரோட இருக்கணும்னா அரசியல்வாதியோடு இருக்கணும். ஆனால் இந்த ரவுடிகளை கூட சகவாசம் பண்ணால் அந்த கூலி அது அந்த கத்தி அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும் சமயத்தில். அது மாதிரி நடக்கும். ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் இவரில் இப்போ வெளிப்படையான அரசியல்வாதி KN நேரு எல்லாருக்கும் தெரியும். நீண்ட காலமாக இருக்கிறாரு. கலைஞரே கேட்பறான், என்னப்பா மலைக்கோட்டையில் பாதி மலையை காணோம் அப்படின்னு சொல்லுவாராம். அவர் கிண்டலாக சொல்லுவாராம் யார்கிட்ட, KN நேரு. அந்தளவுக்கு வந்து ஒரு நேர்மையான ஒரு அமைச்சர் அவர். இந்த காலத்தில் இல்லை, நம்ம கிட்டத்தட்ட அவர் வந்து திமுகவில் தான் அவருடைய வாழ்க்கையை மொத்தமே. சரிங்களா, திமுகவோட விசுவாசியாகவே கடைசி வரைக்கும் இருந்துட்டார். எங்கே கட்சி மாறினவரெலாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நீண்ட பயணம் அவருக்கு இருக்குது. அப்போ அவருடைய வந்து தம்பியை வந்து ஒரு மர்டர் பண்ணுறாங்கன்னா அவர் தம்பி வந்து அவருடைய தொடர்புகள் எப்படிப்பட்ட தொடர்புகள் இருக்குது. அவர் வந்து 3 நேரம் அரசியல்வாதியாக இருந்தாரா, இல்லை வந்து பல தொழில் ரீதியான கேட்டால் வந்து பல வெளிநாடுகளில் வந்து அவருடைய முதலீடுலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய கைகள் வந்து அகன்று இருக்குல்ல, வெளிநாடுகளில் பல பிஸ்னஸ் இருக்குன்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட விரோதங்கள் இருக்குன்றதே ஒரு பெரிய அதுதானே அதிகாரிகள் சவாலாக இருக்கிறது. அதிகாரிகள் சவாலாக இருக்கிறது என்னென்னா, பல கட்டத்தில் அவருக்கு விரோதம். ஒரு அதிகாரிகளை வந்து அவர் வந்து ரொம்ப அட்ராசிட்டியோட உச்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பால் விளையாடும் போது, பேட்மிண்டனோ இல்லை இந்த மாதிரி வந்து விளையாடும் போது அந்த பந்தை பொறுக்கிறதுக்காக அதிகாரிகளே வந்து அந்த பந்தை பொறுக்க விடுவாராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரிகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அலட்சியமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் பரவாயில்லன்னு கேட்டால் நல்லவர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க அதிகாரி. அவர் ராமஜெயமே வந்து கேட்டால் ஒரு நல்ல மனிதர் அப்படி சொல்லுவாங்களே, ஒருத்தர் இறந்துட்டா சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நல்ல மனிதர், இப்போது ஆம்ஸ்டாங் ரெண்டு தரப்பில் சொல்கிறாங்க, 2 தரப்புலன்னு கூட முழுசாக கூட சொல்ல முடியும். எல்லோரும் நல்ல மனிதர் சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு தொடர்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நெகட்டிவான ஒரு இதுதான் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். நேரு மீது உள்ள அந்த பார்வை வேறு இருக்குது, ராமஜெயம் மீது ஒரு பார்வை இருக்குது. எல்லாருமே வந்து அச்சப்படக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். அப்படி இருக்குது. அப்போ விரோதங்கள் நிறைய இருக்கும், அரசியல் தாண்டி விரோதங்கள் இருக்கும். அரசியலுக்காக வேணா சொல்லலாம், என்னன்னு கேட்டால் இது பொலிட்டிக்கல் மர்டர் அப்படி கூட சொல்லலாம். இல்லை, பொலிட்டிக்கல் மர்டர்னு சொல்கிறீங்க. இப்போ 10 வருஷம் ADMK ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து 4 வருஷம் ஆச்சு. பவரில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டராகவும் KN நேரு வந்து இருக்காரு, நகர்ப்புற வளர்ச்சித்துறை மினிஸ்டரா. பவர் கைக்கு வந்து கேஸ் கிளியர் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து இவங்களே மறைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, அது வந்து நம்ம சந்தேகப்பட்டு அதுக்கு எல்லையே கிடையாது. தமிழ் யார் மேலும் சந்தேகப்படலாம். அவர் எப்பயுமே துப்பாக்கி கொண்டு வருவார், அன்றைக்கி துப்பாக்கி வச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ராமஜெயம்.
இது எல்லாருமே Last- சொல்லக்கூடியது அந்த தான். last என்னன்னு கேட்டால் எப்பவுமே கையில் துப்பாக்கி வச்சிருப்பாரு, அவர் துப்பாக்கி எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே இதுதான் நான் இங்கே இப்ப இதை நோட் பண்றாங்கன்னா அப்ப வீட்டுக்குள்ளே ஆள் இருந்திருக்கு. அப்படி வந்து இப்போ பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க, இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இப்போ இது போன்ற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் விரோதம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து ரொம்ப வந்து கொலையாளிகளுக்கு வந்து ரொம்ப வசதி, அது கம்ஃபர்டபுள் ஆகிடும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு எல்லாரோடையும் விரோதம்ப்பா, யார் போட்டானே தெரியாமல் போயிடும், போட்டு விட்டா அப்படின்ற மாதிரி ஆயிடும். நான் சொல்கிறது புரியுங்களா? எல்லாரோடையும் விரோதம்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம அளவில் வந்து வந்து எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் சொல்கிறாங்களே, KN கூட பார்த்துட முடியும், ஆனால் ராமஜெயத்தை பார்க்க முடியாது. அப்படியான வந்து ஒரு தகவல் இருக்குது. அப்போ அதிகாரிகள் வந்து KN கூட பயப்பட மாட்டாங்க, இவருக்கு தான் பயப்படுவாங்க. கட்சிக்காரங்க வந்து KN கூட பயப்பட மாட்டாங்க, இவருக்கு தான் பயப்படுவாங்க. அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக வந்து இருந்திருக்கிறாரு. இது அப்படி இருக்கும்போது கேட்டால் எதிர்கட்சிகளுக்கு நீங்கள் எடுத்துங்க, செல்வாக்கு எதிர்கட்சிகளும் அப்படி தானே. எதிர்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறேன்னு கேட்டால் வந்து ஒரு பலம் பொருந்திய யார் வந்து KN இல்லை இவரான்னு கேட்டால் இவர் தான்வாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து மேடையில் வந்து அதிமுக மீதும் சரி ஜெயலலிதா மீதும் கடுமையான விமர்சனங்கள். ஸோ எல்லாருமே எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சிகள் சொந்த கட்சி வந்து அது இல்லாமல் வந்து வட்டாரத்தில் எல்லாருமே வந்து ஒரு பயந்து நடுகிற ஒரு மனிதராக இருக்கும்போது ஒரு அன்பால் பாசத்தால் வந்து இணையக்கூடிய மனிதர் கிடையாது ராமஜெயம். அவர் அதிகாரத்தால் வந்து ஆளுமையால் வந்து வந்து அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆளுமை செலுத்தக்கூடிய மனிதராக இருந்திருக்கிறார். அப்படிங்கிற விரோதங்கள் நிறைய இருக்கும்போது தானே சிக்கல் அதிகமாகும். ஒரு பக்கமாக விரோதம்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து பார்த்தா 360 டிகிரியில் வந்து உங்களுக்கு விரோதிகள் இருந்தாங்கன்னா அப்போ வந்து யார் பண்ணாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற தடயத்தை வச்சு தெரிஞ்சிக்க முடியும். அங்கே தடயம் கிடைக்கல, இல்லை தடயம் இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு தெரியல, எந்த திசையில் இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வந்து போலீஸ் வந்து ஒரு குழம்புற இடத்துல தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தா அந்த குழப்பத்தில் வந்து அதிகாரிகள் அணுகக்கூடிய விதத்தில் வந்து கேட்டால் இவர் வருண் IPS அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றார். இது வந்து அடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஒருபோதும் வழக்கை வந்து ஊற்றி மூடலை. இப்போ வழக்கை ஊற்றி மூட முடியாது. ஏன்னா இவங்க வந்து இறந்து போகிற சாதாரண மனிதர்கள் இறந்தாங்கன்னா ஊற்றி மூடிருப்பாங்க, நேரம் கண்டுபிடிக்க முடியல, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மர்மமான மரணம் சொல்லி க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஆனால் இது வந்து நான் கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வந்து பார்க்கப்பட்ட ஒரு மனிதர். அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு. அந்த கொலை வந்து கொடூரமாக இருக்குது அப்படின்னா சில நேரங்களில் பேட்டர்னை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெண் பித்தர்களுக்கு வந்து இந்த மாதிரியான முடிவுகள் ஏற்படும்ன்ற அந்த அடிப்படையில் கூட முதல்ல அணுகியிருக்கலாம். ஆனால் வந்து ஏதோ ஒரு மர்மம் முடிச்சிருக்கு, அந்த முடிச்சை நோக்கி வருண் IPS நகர்றாரு. அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.